வணக்கம் மாணவர்களே. ஸோ இதுவரைக்கும் நம்ம இனப்பெருக்கத்தில் 3 பகுதி இருக்குது, 3 பாடம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் முதல் பாடம் விலங்குகளில் இனப்பெருக்கம் பார்த்தோம். இப்போ 2வது பாடம் மனித இனப்பெருக்கம். பாடத்துடைய தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித இனப்பெருக்கம். மனிதன் உயிர் வாழ உடல் சமநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறது அவசியம். மனிதன் உயிர் வாழ உடல் சமநிலைப்படுத்துதல் அவசியம். உடல் சமநிலைப்படுத்துதல் அப்படின்னா நம்ம மனித உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் தொடர்ச்சியாக மற்றும் சீராக இயங்குதல். இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உடல் சமநிலைப்படுத்துதல். ஒரு மனிதன் உயிர் வாழணும் அப்படின்னா மனித உடல் சமநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறது மிக அவசியம். உடல் சமநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறது மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் தொடர்ச்சியாக இயங்க வேண்டும். அது மட்டும் இல்ல, சீராக இயங்க வேண்டும். மனித உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக சீராக இயங்குதலுக்கு பேர் தான் உடல் சமநிலைப்படுத்துதல். சரி, அடுத்தது இந்த இனப்பெருக்கத்துடைய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இனப்பெருக்கத்தின் அவசியம். இனப்பெருக்கத்தின் அவசியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மனித இனம் தலைத்தல். மனித இனம் தலைக்க மற்றும் அதாவது ஒரு சிற்றினத்தை சேர்ந்த உயிரிகள் அழிந்து விடாமல் இப்புவியில் அல்லது பூமியில் தலைக்க, இப்புவியில் நிலைத்திருக்க இனப்பெருக்கம் அவசியம் தேவைப்படுகிறது. இந்த 2 காரணத்துக்காகவும், அதாவது மனித இனம் தலைக்க, ஒரு சிற்றினத்தை சேர்ந்த உயிரிகள் அழிந்து விடாமல் இப்பூமியில் தலைத்திருக்க இனப்பெருக்கம் அவசியமாகிறது. இந்த இனப்பெருக்கம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய 3 இனப்பெருக்க மண்டலத்துடைய 3 முக்கிய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இனப்பெருக்க மண்டலத்துடைய முக்கிய பண்புகள். முக்கிய பண்புகள் அல்லது செயல்பாடுகள். என்னென்ன வேலையை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 செயல்பாடுகளை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனச்செல்களை உருவாக்குதல்.
இனச்செல்கள் உருவாக்கம். அதாவது இனச்செல் அப்படின்னா இனப்பெருக்கத்தில் ஈடுபடக்கூடிய செல்கள். ஸோ இது ஆண்ல தனியா இருக்கு, பெண்ல தனியா இருக்கு. ஸோ ஆண்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விந்தகம். ஸோ அந்த விந்தகத்திலிருந்து விந்து செல்களை உருவாக்குதல். அதே மாதிரி பெண்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டகம். அந்த அண்டகத்திலிருந்து அண்ட செல்கள் உருவாக்குதல். அதான் இனச்செல்கள் உருவாகும். சரி, இரண்டாவது, இவ்வாறு உருவாகக்கூடிய இனச்செல்கள் இனச்செல்களை ரெண்டு விஷயம், ஒண்ணு கடத்துதல், மற்றும் தக்க வைத்தல். கடத்துதல் மற்றும் தக்க வைத்தல். சோ இந்த ரெண்டு நிகழ்வும். அடுத்தது, இப்ப இந்த ரெண்டு செல்கள், அதாவது ஆண் இன செல்லும் பெண் இன செல்லும் இணைந்து ஒரு கருவை உருவாக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த வளர் கருவை, சோ வளர் கருவுக்கு தேவையான உணவூட்டத்தை அளித்து பேணி காத்தல். மூணாவது, ஹார்மோன் உற்பத்தி. ஹார்மோன்கள் உற்பத்தி. ஹார்மோன்கள் உற்பத்தி. இதுதான் 4 முக்கிய பண்புகள். இனப்பெருக்க மண்டலத்துடைய 4 முக்கிய பண்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனச்செல் உருவாக்கும். இரண்டாவது, இவ்வாறு உருவாகக்கூடிய இனச்செல்களை கடத்துதல் மற்றும் தக்க வைத்தல். மூணாவது, வளர் கருவுக்கு தேவையான உணவூட்டத்தை அளித்து பேணி காத்தல். நாலாவது, ஹார்மோன்களை உற்பத்தி செய்தல். இதுதான் 4 முக்கிய பணிகள். அடுத்து இந்த இனப்பெருக்க மண்டலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இனப்பெருக்க உறுப்புகளை வந்து நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள். இனப்பெருக்கத்தின் முக்கிய நிகழ்வுகள். இனப்பெருக்கம் நடைபெறணும் அப்படின்னா அதுல நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 வகையா பிரிக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இனப்பெருக்க நிகழ்வுகள், இனப்பெருக்க நிகழ்வுகளை 3 வகையா பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கருவுறுதலுக்கு முன் கருவுறுதலுக்கு முன், இரண்டாவது கருவுறுதல், மூணாவது கருவுறுதலுக்கு பின். பின் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள். கருவுறுதலுக்கு முன் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆ பிரிக்கலாம். 2 இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனச்செல் உருவாக்கம். இனச்செல் உருவாக்கம். இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா விந்து செல் உள்ளேற்றம் அல்லது விந்து உள்ளேற்றம். இந்த 2 நிகழ்வு தான் கருவுறுதலுக்கு முன் நடைபெறக்கூடிய நிகழ்வு. இரண்டாவது கருவுறுதல். மூணாவது கருவுறுதலுக்கு பின் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிளவி பெறுதல். பிளவி பெறுதல். அடுத்தது பிளவி பெருகளுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா
பதித்தல், பிளவி பெருகல். அடுத்தது கரு பதித்தல். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய் சேய் இணைப்பு திசு உருவாக்கம். தாய் சேய் இணைப்பு திசு உருவாக்கம். அடுத்தது கருக்கோளமாதல். மூவடுக்கு கருக்கோளமாதல். மூவடுக்கு கருக்கோளமாதல். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா உருப்பாக்கம். உருப்பாக்கம். இதெல்லாம் கருவுறுதலுக்கு பின் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள். இதை தவிர கடைசியா 9வதா இன்னொரு செயல்முறையும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகப்பேறு. இது வந்து இதுல வராது. மகப்பேறு. இந்த மொத்தம் 9 நிகழ்வுகள் இருக்கு. கருவுறுதலுக்கு முன் வந்து பாத்தீங்கன்னா 2 நிகழ்வு. இனச்செல் உருவாக்கம், விந்து செல் உள்ளேற்றம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கருவுறுதல். இது 3வது நிகழ்வு. அடுத்து கருவுறுதலுக்கு பின் இது வந்து பாத்தீங்கன்னா பிளவி பெருகல் 4, கருப்பதித்தல் 5, தாய் சேய் இணைப்பு திசு உருவாக்குதல் 6, மூவடுக்கு கருகோளமாதல் 7, உருப்பாக்கம் 8. இது தனி மகப்பேறு. இந்த நிகழ்வுகளை ஒவ்வொன்றை பத்தி நாம இப்ப பார்க்கணும். இப்ப ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இனச்செல் உருவாக்கம். முதல் நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இனச்செல் உருவாக்கம். இனச்செல் உருவாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆண்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் பெண். இங்க விந்து உருவாக்கம் அப்படிங்கிற நிகழ்வு மூலமாக விந்து செல்களை உற்பத்தி செய்தல். அதே மாதிரி அண்ட உருவாக்கம் அப்படிங்கிற நிகழ்வு மூலமாக அண்ட செல்களை உற்பத்தி செய்தல். அதாவது ஆண்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விந்து உருவாக்கம் அப்படிங்கிற நிகழ்வு மூலமாக விந்து செல்களை உருவாக்குதல். பெண்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ட உருவாக்கம்ங்கிற நிகழ்வு மூலமாக அண்ட செல்களை உருவாக்குதல். இதுதான் இனச்செல் உருவாக்கம். ரெண்டாவது நிகழ்வு என்ன சொல்றோம் அப்படின்னா விந்து உள்ளேற்றம். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள்ல வந்து என்ன உருவாகுது? விந்து செல் உருவாகுது. இந்த விந்து செல்லானது பெண்ணுடைய இனப்பெருக்க உறுப்புகளில் இனப்பெருக்க உறுப்புகள் அல்லது இனப்பெருக்க பாதை இனப்பெருக்க பாதையில் செலுத்துதல். விந்து செல்களை எங்க செலுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இனப்பெருக்க பாதையில செலுத்துதல். இதுக்கு பேர் தான் விந்து உள்ளேற்றம். சரி, அடுத்தது 3வது நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவுறுதல். கருவுறுதல். இப்ப விந்து செல்லானது பெண் இனப்பெருக்க பாதையில் செலுத்தியாச்சு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒற்றை எண் இருக்கக்கூடிய விந்து செல்களும் இரட்டை எண் இருக்கக்கூடிய சாரி ரெண்டுமே ஒற்றை மையம் செல்கள். ஸோ இது விந்து செல், இது அண்ட செல். இந்த இரண்டு செல்களும் ஒருங்கிணைந்து கருமுட்டையை தோற்றுவித்தல். இரட்டை மைய கருமுட்டையை தோற்றுவித்தல். ஒற்றை மையம் இருக்கக்கூடிய விந்து செல்லும் ஒற்றை மையம் இருக்கக்கூடிய அண்ட செல்லும் ஒருங்கிணைந்து இரட்டை மைய கருமுட்டையை தோற்றுவிக்கக்கூடிய செயல்முறைக்கு பேரு கரு உருவாகுதல். நாலாவது நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிளவி பெறுதல். பிளவி பெறுதல் அதாவது பிளவுறுதல். இப்ப இரட்டை மைய கருமுட்டை இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கருமுட்டை. இது வந்து ஒற்றை அடுக்கு. கருமுட்டை. இது மறைமுக செல் பிரிவின் மூலம் மறைமுக செல் பிரிவு மூலம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல அடுக்கு கொண்ட கருகோளமாக உருவாகுது. இது வந்து கருமுட்டை. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பல அடுக்கு கொண்ட பல செல்களை கொண்ட கருகோளம். கருகோளம் பல செல்களால் ஆனது. இங்க வந்து பாத்தீங்கன்னா கருமுட்டை உருவாகுது. விந்து செல்லும் அண்ட செல்லும் சேர்ந்து கருமுட்டை உருவாகுது. இந்த கருமுட்டையானது மறைமுக செல் பிரிவின் மூலம் ஒற்றை அடுக்கு கருமுட்டையானது பல செல் கருகோளமாக மாறக்கூடிய நிகழ்வுக்கு பேரு பிளவி பெறுதல். அடுத்தது ஐந்தாவது நிகழ்வு கருப்பதித்தல். இப்ப இந்த கருகோளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பையுடைய உட்சுவர்ல பதிக்கப்படும். அதான் கருப்பதித்தல். கருப்பதித்தல். இங்க கருகோளமானது கருப்பையுடைய உட்சுவர். இது கருப்பையுடைய அமைப்பு. இது கருகோளத்துடைய கருப்பையுடைய அமைப்பு. இதனுடைய கருப்பையுடைய உட்சுவர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கருகோளம் வந்து பதித்தல். இது கருப்பை. இது கருகோளம். இது கருகோளமானது கருப்பையுடைய உட்சுவர்ல வந்து இந்த கருகோளம் வந்து பதிஞ்சிருது. இது கருகோளம். இது கருப்பையுடைய உட்சுவர். அதுல வந்து பதியக்கூடிய நிகழ்வுக்கு பேரு கருப்பதித்தல். அடுத்த நிகழ்வு கருப்பதித்தலுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய் சேய் இணைப்பு திசு பிளாசென்டான்னு சொல்லக்கூடிய தாய் சேய் இணைப்பு திசு உருவாக்கம். தாய் சேய் இணைப்பு திசு உருவாக்கம். இப்ப
கருப்பையுடைய உட்சுவர்ல ஏற்கனவே அது பதிஞ்சிருக்கு. இந்த கருகோளத்துக்கும் கருப்பையுடைய உட்சுவருக்கும் இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இணைப்பு திசு, இதுக்கு பேரு இணைப்பு திசு. இந்த இணைப்பு திசு எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவூட்டம் மற்றும் கழிவுகள் இவை இரண்டையும் பரிமாற்றத்துக்காக இந்த இணைப்பு திசு உருவாக்கப்படுது. அதாவது கருகோளத்துக்கும் கருப்பையுடைய உட்சுவருக்கும் இடையில் இணைப்பு திசு உருவாகுது. சோ அதான் தாய் சேய் இணைப்பு திசு உருவாக்கம். சோ இந்த இணைப்பு திசு எதுக்கு பயன்படுது அப்படின்னா அந்த கருவுக்கு தேவையான உணவூட்டத்தையும் கழிவுகளையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வேலையை இது செய்யுது. சரி, அடுத்தது ஆறாவது நிகழ்வு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மூன்றடுக்கு கருகோளமாதல். ஏழாவது மூவடுக்கு கருகோளமாதல். இதுதான் அடுத்த நிகழ்வு. சோ மூன்றடுக்கு கருகோளம் அப்படிங்கிறது இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப கருகோளம் ஒற்றை அடுக்கு கருகோளம், இது ஒற்றை அடுக்கு கருகோளம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று அடுக்கு மூன்றடுக்கு கருகோளமாக மாறுதல். மூவடுக்கு கருகோளம், அதாவது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அக அடுக்கு, இது புற அடுக்கு, நடுவில் இருக்கிறது நடு அடுக்கு அல்லது மைய அடுக்கு சொல்லலாம். எக்டோடோ எண்டோடோ மீசோடோ, அதாவது அக அடுக்கு புற அடுக்கு நடு அடுக்கு. அதாவது இது வந்து ஒற்றை அடுக்கு கருகோளம். ஒற்றை அடுக்கு கருகோளம். இந்த ஒற்றை அடுக்கு கருகோளம் என்ன ஆகுது அப்படின்னா மூன்று முதன்மை மூல செல் சொல்லக்கூடிய மூல செல் மூவடுக்காக மாறுகிறது. இந்த நிகழ்வுக்கு பேர் தான் மூவடுக்கு கருகோளமாதல். அக அடுக்கு நடு அடுக்கு புற அடுக்கு அப்படின்னு சொல்லி மூன்று அடுக்குகளாக மாறுது. அடுத்தது எட்டாவது நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உருப்பாக்கம். இந்த உருப்பாக்கம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூவடுக்கு செல்லில் இருந்து மூவடுக்கு மூல செல்கள்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பு வகையான திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலம் உருவாகுது. மூவடுக்கு செல் மூவடுக்கு மூல செல்கள்ல இருந்து சிறப்பு திசுக்கள், உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலம் உருவாகிறது பேரு உருப்பாக்கம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கருப்பதித்தலுக்கு பிறகு நடைபெறக்கூடிய நிகழ்வு.
ஸோ அதாவது கருவுறுதலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 நிகழ்வு, இனச்செல் உருவாக்கம், விந்து உள்ளேற்றம். 3வது நிகழ்வு கருவுறுதல். அடுத்தது கருவுறுதலுக்கு பின் நடைபெறக்கூடிய நிகழ்வுன்னு பாத்தீங்க அப்படின்னா 4வது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிளவி பெறுதல், 5வது கருப்பதித்தல், 6வது தாய் சேய் இணைப்பு திசு உருவாக்கம், 7வது வந்து பாத்தீங்கன்னா மூவடுக்கு கருகோளமாதல், அடுத்தது 8வது உருப்பாக்கம். இதை தவிர கடைசியா 9வது நிகழ்வா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகப்பேறு. சோ 9வது நிகழ்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகப்பேறு. சோ மகப்பேறு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த கருப்பையுடைய உட்சுவர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா தாயின் கருப்பையில் இருந்து சிசு வெளியேறக்கூடிய நிகழ்வுக்கு பேரு சிசு வெளியேற்றம். சோ இதுதான் என்னன்னு சொல்றாங்க மகப்பேறு. தாயின் கருப்பையில் இருந்து அதாவது தாயுடைய கருப்பையுடைய உட்சுவர்ல இருந்து கரு வளர்ச்சி அடைந்து திசு வெளியேற்றம் கூடிய நிகழ்வுக்கு பேரு மகப்பேறு. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த நிகழ்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்வு எல்லாமே இனப்பெருக்க உறுப்புகள் மூலம் நடைபெறுது. இந்த இனப்பெருக்க உறுப்புகள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கு, அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.